17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. அப்போது பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏவாக முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் பதவியேற்றுக் கொண்டார். அமைச்சர்கள், எதிர்க்கட்சித் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களும் எம்எல்ஏக்களாக பதவியேற்றுக் கொண்டனர். 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. பேரவை கூட்டத்திற்கு தலைமை வகித்த தற்காலிக சபாநாயகர் சோழவந்தான் கருப்பையா திருக்குறள் உரையை முடித்த பின் புதிய முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்தார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்கள் விருப்பப்படி ஆங்கிலம் அல்லது தமிழில் உறுதிமொழி ஏற்கலாம் என்று கருப்பையா அறிவித்தார். உறுதிமொழி எடுத்துக்கொள்வதற்கான வாசகங்கள் அடங்கிய படிவம் உறுப்பினருக்கு அளிக்கப்படும். அதில் உளமாற உறுதியுறுகிறேன் என்றும் கடவுளறிய உறுதியுறுகிறேன் என்றும் 2 வாசகங்கள் இருக்கும். உறுப்பினர்கள் அவரவர் விருப்பப்படி ஏதாவது ஒரு முறையில் உறுதிமொழி எடுத்துக்கொள்ளலாம். மேலும் இப்படிவம் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் ஆகிய 2 மொழிகளில் இருக்கும். மாண்புமிகு உறுப்பினர்கள் தம் விருப்பப்படி தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் உறுதிமொழி எடுத்துக்கொள்ளலாம். இதன்படி முதலில் முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏவாக பொறுப்பேற்றுக் கொண்டார். முதலமைச்சராக நேற்று ஆண்டவன் பெயரில் உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட சி. ஜோசப் விஜய் இன்று எம்எல்ஏவாக பதவியேற்ற போது உளமாற என கூறி பொறுப்பேற்றுக் கொண்டார். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சி. ஜோசப் விஜய் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். முதலமைச்சரை தொடர்ந்து அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், செங்கோட்டையன், வெங்கட்ராமன், நிர்மல்குமார், ராஜ்மோகன் மற்றும் பிரபு ஆகியோர் தங்களது வெற்றி சான்றிதழ்களை பேரவைத் தலைவரிடம் வழங்கி எம்எல்ஏக்களாக பதவியேற்றுக் கொண்டனர். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற என் ஆனந்த் என்றும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றும் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். உளமாற உறுதி கூறுகிறேன். கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். உறுதி கூறுகிறேன். கடவுளறிய உறுதி கூறுகிறேன். எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி, ஓ. பன்னீர்செல்வம் ஆகியோரும் அடுத்தடுத்து பதவியேற்றனர். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற உதயநிதி ஸ்டாலின் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி கே. பழனிசாமி என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உறுதி கூறுகின்றேன். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓ. பன்னீர்செல்வம் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருக்கிறேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். இது தவிர 17வது சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்கள், புதிய உறுப்பினர்கள் என வரிசையாக வெற்றி சான்றிதழை ஒப்படைத்துவிட்டு பதவியேற்றனர்.